Hello guys, welcome to episode 4 of Learn Python with me. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான் primitive data type இல்லனா வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் ஓகேவா. சோ இந்த நான் primitive data typeல வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு செட் டேட்டா டைப், அது மேப்பிங் டேட்டா டைப், அதுக்கப்புறம் பைனரி டேட்டா டைப், அதுக்கப்புறம் நன் டேட்டா டைப். சோ இந்த செட் டேட்டா டைப்ல மொத்தம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் செட், அது வெறும் செட்னு சொல்லிட்டு டேட்டா டைப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் செட்னு ஒன்று இருக்கு. இந்த செட் டேட்டா டைப்ல என்ன கேட்டிங்கன்னா லைக் ஒரு செட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ இது பண்ணலாம் இருக்கலாம். லைக் நம்ம செட்டு வந்துட்டு என்னன்னா செட்டு வந்து நார்மல் செட் என்னன்னா அது வந்து மியூட்டபிள், ஆனால் வந்து சோர்ஸ் செட் வந்து இம்யூட்டபிள். செகண்ட் பார்க்க போகிறது மேப்பிங் டேட்டா டைப். ஸோ மேப்பிங் டேட்டா டைப்ல வந்து நம்ம உள்ளுக்கு இருக்கிறது டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று தான். ஸோ இது வந்து மேப்பிங் டேட்டா டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா லைக் நம்மளால வந்துட்டு செவரல் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். செட் ஆஃப் டேட்டாஸ், பேர்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஸோ இப்போ நேம் கொடுக்குறோம், நேம் அந்த நேமோட இதுவும், அதுக்கப்புறம் வந்துட்டு நேம் அவங்களோட நேம் இல்லை ஏஜ் அந்த நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு மேப்பிங் செட்டை வந்துட்டு நம்ம இது பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு மேப்பிங் டேட்டா டைப். ஸோ இதில் வந்துட்டு கீஸ் வந்துட்டு இம்யூட்டபிள், ஆனால் நம்ம உள்ளுக்கு கொடுக்குற வேல்யூஸ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு மியூட்டபிள். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கீஸ் வந்துட்டு இம்யூட்டபிள், வேல்யூஸ் வந்துட்டு மியூட்டபிள். ஸோ இதை வந்துட்டு மேப்பிங் டேட்டா டைப். நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா பைனரி டேட்டா டைப் ஓகேவா. ஸோ இந்த பைனரி டேட்டா டைப்ல மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று பைட், அடுத்தது பைட் அரே, அடுத்தது மெமரி வியூ. பைட் என்னன்னு பார்த்தலாம். பைட் அப்படின்னா அது வந்துட்டு லைக் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பைட்ஸ் ஓகேவா. நம்மளால வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த பைனரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பைட்டோட வேல்யூ வந்துட்டு எதுலேருந்து இருக்குன்னா ஃப்ரம் 0 to 255 தான் வந்துட்டு இந்த பைட்டோட வேல்யூ. பைட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பைட் வந்துட்டு நம்மளால இம்யூட்டபிள். ஸோ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. பைட் வந்துட்டு இம்யூட்டபிள், ஆனால் பைட் அரே வந்துட்டு மியூட்டபிள். ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மெமரி வியூ. மெமரி வியூ அப்படின்னா லைக் இது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணோம்னா நம்ம பைட் அண்ட் பைட் இருக்குல்ல அதோட அந்த வியூ தான் நமக்கு ஷோ பண்ணும், அதோட ஆப்ஜெக்ட் ஷோ பண்ணும், ஆனால் வித்தவுட் டேட்டா. அதோட ஆப்ஜெக்ட் ஷோ பண்ணும், ஆனால் வித்தவுட் டேட்டா. டேட்டாவே இல்லாமல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு மெமரி வியூங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ நாலாவது டைப் என்ன கேட்டிங்கன்னா நன் டைப் ஓகேவா. ஸோ இது வேறு ஒன்றுமே கிடையாது, 0 வேல்யூ டு நோ வேல்யூ. ஸோ அதை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறதுக்காக நன் டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் இருக்கிற மொத்தம் 4 டைப்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்க, இல்லை வந்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. தேங்க்யூ கைஸ், பை.